இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுக அயலக அணியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக். 2000 கோடி போதை கடத்தல் வழக்கில் இவரை மத்திய போதை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். சர்வதேச போதை கடத்தல் கும்பலுடன் அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடந்தது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக தெரிய வந்ததால் அமலாக்கத்துறையும் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் களம் இறங்கியது. இந்த போதை கடத்தல் வழக்கு திமுகவுக்கு மிகவும் நெருக்கடியை கொடுத்த விவகாரங்களில் முக்கியமானது. சிறையில் அடைக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கிடைத்து சமீபத்தில் வெளியே வந்தார். இந்த நிலையில் அவரையும் அவர் தொடர்புடையவர்களையும் சுற்றி இன்று மீண்டும் அதிரடி ரெய்ட் நடப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சாதிக்கின் பட்டினப்பாக்கம் வீடு, எக்மூர் விடுதி, புரசைவாக்கம் விடுதி உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனை நடக்கிறது. சாதிக்கின் நண்பர்கள் வீடுகளிலும் ரெய்ட் நடக்கிறது. குறிப்பாக இயக்குனர் அமீர் வீடு மற்றும் அலுவலகத்தில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். 1 மணி நேரத்துக்கும் மேலாக அமீர் வீட்டை சல்லடை போட்டனர். ரெய்ட் நடக்கும்போது அமீர் வீட்டில் இல்லை. சாதிக் தயாரித்த படத்தில் அமீர் நடித்தார். இதனால் ஏற்கனவே அமீர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கிறது. இப்போது மீண்டும் ரெய்ட் வளையத்துக்கும் அமீர் வந்திருக்கிறார். அமீர், சாதிக் ஆகியோரின் வீடுகளில் சோதனை முடிந்துவிட்டது. சாதிக் வீட்டில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கின. அவற்றை அதிகாரிகள் காரில் அள்ளி சென்றனர். சாதிக் தொடர்புடைய விடுதிகள் மற்றும் பிற இடங்களில் இன்னும் சோதனை தொடர்கிறது. தேர்தல் பறக்கும் படை, வருமான வரித்துறையினர் மட்டுமின்றி ஹைதராபாத்திலிருந்து வந்த மத்திய போதை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் ரெய்டில் இணைந்ததாக சொல்லப்படுகிறது. தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்ய சாதிக் மற்றும் அவர் தொடர்புள்ளவர்களிடம் திமுக தரப்பில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கலாம் என்று ரகசிய புகார் வந்த அடிப்படையில் சோதனை துவங்கியிருக்கிறது. குறிப்பாக 900 கோடி ரூபாய் வரை சாதிக் தொடர்புடைய இடங்களில் இருக்கலாம் என்று அதிகாரிகளுக்கு புகார் வந்ததாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியே வரவில்லை. இன்று மாலை அல்லது இரவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்ட் தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஏதாவது தகவல்கள் வெளியே வந்தால்தான் சாதிக், அமீர் தொடர்பான ரெய்ட் பற்றிய முழு விவரமும் தெரிய வரக்கூடும்.